இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை நம்ம சிக்கன் வறுவல் செய்யலாம். எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. சிக்கன் செய்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 1½ ஸ்பூனு மல்லி வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூனோட கம்மி சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, இந்த அன்னாச்சி பூவில் 1. எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சோண்டு சோம்பு போடலாம், 2 பீஸ் இலை. இப்போ இதில் இந்த சிக்கனை போட்டுக்கலாம். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கேப்சிகம் ஒன்று கொஞ்சம் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கறியெல்லாம் நல்லா வெந்து போச்சு. இதில் 3/4 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு. இதுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். இப்போ எடுத்து பரட்டி விடலாம். இந்த மசாலா சாமான்லாம் வறுத்து வச்சுருக்கேன், நுணுக்குனா அதை போட்டுடலாம். அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் பார்த்தோம்னா திட்டமாக இருக்கும், பார்த்து நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன், இதை நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இறக்கிடலாம். இப்போ டொமேட்டோ சாஸு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். சோயா சாஸு அதுமாரி 1 ஸ்பூன் அளவு மட்டும். இப்போ நம்ம இதை நல்லா அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம். சில்லி சிக்கன் கிரேவி ரெடி. மேலே கொஞ்சோண்டு மல்லித்தழை போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். பாருங்க, இட்லிக்கு நம்ம தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.